என்ன ராமானுஜா, நீதான் இப்பொழுது குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறாய். ஆனால் பெரிய பெரிய முடிவுகளை எடுத்துள்ளாய். யாரிடமும் எதுவும் கலந்து ஆலோசிக்காமல். என்னம்மா இப்படி ஒரு பழியை சுமத்துகிறாய்? பொதுவாக உன்னிடம் கேட்காமல் அடியேன் எந்த முடிவும் எடுத்ததில்லை. அப்படியா? ஏதோ காசிக்கு போக போவதாக கேள்விப்பட்டேன். உன் குருநாதர் உன்னை அழைத்து செல்கிறாராமே? அம்மா, இது அடியேனின் முடிவல்ல, இது குருநாதரின் கட்டளை. அந்த கட்டளையை ஒரு சிஷ்யனாக பூர்த்தி செய்ய வேண்டியது அடியேனின் கடமை. சுவாமி, நாம் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை விளக்கி செல்வதை தவிர்க்கலாமே. தஞ்சா, உங்கள் மனநிலையும் உங்கள் நோக்கமும் அடியேன் அறியாமல் இல்லை. அடியேனும் இந்த பயணத்தை தவிர்க்கத்தான் முயன்றேன். இது ஒரு சாதாரண புண்ணியஸ்தலத்திற்கு செல்லும் க்ஷேத்ராடனமாக இருந்திருந்தால் இந்த பயணத்திலிருந்து அடியேன் விடுவித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் காசியில் நடக்க இருப்பதோ மிகப்பெரிய சதஸ். அதற்கு நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து பல பண்டிதர்களும் வேத விற்பன்னர்களும் வர இருக்கிறார்கள். அதனால் யாதவ பிரகாச சுவாமிகள் அடியேனும் அவசியம் வந்தே ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டதனால் மறுத்து பேச இயலவில்லை அம்மா. இது பாடத்தில் அடியேன் பயிலும் ஒரு பகுதியாகிவிட்டது. இது என்ன ஆச்சரியம்! ஓலைகளை தேட வந்தால் திவ்ய தம்பதிகளான தாயாரும் பெருமாளும் சேர்ந்து சேவை சாதிக்கிறார்களே, என்னே அடியேனின் பாக்கியம். பல வருடங்களுக்கு முன்பு அடியேன் ஆச்சாரியரை தரிசிக்க ஸ்ரீரங்கம் சென்றிருந்த போது திருமலை நம்பி சுவாமிகளும் வந்திருந்தார். திருவேங்கட மலையிலிருந்து ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருவுருவத்தை ஆச்சாரியருக்கு அன்பளிப்பாக கொடுக்க அதை இந்த கடையேனுக்கு ஆச்சாரியர் கொடுத்து விட்டார். ஆச்சாரியர் உகந்து கொடுத்த விக்கிரகம் ஆயிற்றே, இதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று பெட்டிக்குள் வைத்தேன். வரதனின் சேவையில் மறந்தே போய்விட்டேன். பெட்டியில் பத்திரப்படுத்தினால் மட்டும் போதாது, பக்தி பரவசத்தோடு பூஜையும் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீனிவாச பெருமானும் பத்மாவதி தாயாரும் என்று அடியேனின் கண்களில் பட்டு அடியேனுக்கு உணர்த்தி விட்டார்கள். அடியேனின் பாக்கியமே பாக்கியம். அடியேன் தாசன். வந்தனம் சுவாமி. வந்தனம் ராமானுஜா. இன்று என்ன அடுத்தடுத்து ஆச்சரியங்களை கொடுக்கும் நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று நீ இவ்வேளையில் அடியேனை தேடி இங்கு வந்திருப்பது. சொல் ராமானுஜா, ஏதாவது முக்கியமான விஷயமா? சுவாமி, இன்று இரவே தங்களை தரிசித்து அவசியம் தெரியப்படுத்த வேண்டிய அவசரம். அதனால்தான் புறப்பட்டு வந்தேன். நாளை காலை அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு காசிக்கு செல்ல இருக்கிறேன். வடகாசிக்கு கங்கா யாத்திரையாக புறப்படுகிறேன். என்ன ராமானுஜா, காசிக்கு செல்வதை சர்வசாதாரணமாக சொல்கிறாய்? நெடுந்தூர பயணமாயிற்றே அது. இங்கே நம் திராவிட தேசத்தில் இருக்கும் ஸ்ரீரங்கத்திற்கு புறப்படவே பல முன்னேற்பாடுகளை செய்துவிட்டுத்தான் புறப்படுகிறோம். ஆனால் நீ காசிக்கு செல்வதை சட்டென்று சொல்கிறாய். ஒருவேளை உன் தந்தையாருக்கு ஏதேனும் தர்ப்பணம் கொடுக்கப் போகிறாயா? புரிகிறது சுவாமி. நம்மில் காசிக்கு சென்று ததி தர்ப்பணாதிகள் செய்வது வழக்கத்தில் இல்லை. கயா கஷேத்திரத்திற்கு சென்றுதான் கொடுக்க வேண்டும். ஆனால் அடியேன் வடகாசிக்கு செல்வது குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகளால் தான். ஓ, அதுதான் விஷயமா? அப்படியென்றால் கோவிந்தனும் உன்னுடன் நிச்சயம் வருவான் அல்லவா? ஆம் சுவாமி. ராமானுஜா, இது நீ அவசரப்பட்டு எடுத்த முடிவோ என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. இதுவரை இதை பற்றி நீ அடியேனிடம் தெரிவிக்கவே இல்லையே. தாங்கள் குறிப்பிட்டது உண்மைதான் சுவாமி. அவசரப்பட்டு முடிவெடுத்ததுதான். முதலில் அடியேன் காசிக்கு செல்வதாகவே இல்லை. அடியேனால் யூகிக்க முடிகிறது.
இதற்கு காந்திமதி தாயார் சம்மதம் தெரிவிப்பது என்பது எளிதில் நடக்கக்கூடிய காரியம் அல்லவே. உன் தாயாரும் உன் பாரியாலும் இதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார்களா? இவ்வளவு நாட்களாக இதை பற்றி தங்களிடம் கூறாமல் இப்போது அவசரமாக வந்ததற்கு காரணம் இதுதான். அம்மா முதலில் சம்மதிக்கவே இல்லை. கோவிந்தன் மிகவும் வலியுறுத்தி அவனோடு அடியேன் வரவேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தான். பலரும் சொல்லி வேறு வழியில்லாமல் நேற்றுதான் தாயார் காசிக்குச் செல்ல சம்மதம் தெரிவித்தார். இப்பவும் தஞ்சாவிற்கு அடியேன் காசிக்குச் செல்வதில் உடன்பாடு இல்லைதான். என்ன செய்வது? யாதவ பிரகாச சுவாமிகள் அடியேன் காசிக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். ஓ, இவ்வளவு நடந்திருக்கிறதா? பிரம்மரட்சசின் விஷயத்தால் யாதவ பிரகாசர் உன் மீது சற்று வெறுப்புடன் இருப்பதாக இதற்கு முன்பு நீ தெரிவித்திருந்தாய். அப்படிப்பட்டவர் உன்னை தன்னுடன் காசி யாத்திரைக்கு அழைத்துச் செல்ல வாஞ்சையுடன் இருக்கிறார் என்றால் அதற்கு மதிப்பளிக்க வேண்டியது அவசியம்தான். இருப்பினும் அடியேன் காசிக்கு போவதா என்று யோசிக்கிறீர்களா சுவாமி? இல்லை ராமானுஜா, நீ காசிக்கு செல்வதில் அடியேனுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் யாதவ பிரகாசரின் கைப்பாவையாக இருக்கும் கோவிந்தன் காசி யாத்திரைக்கு செல்வதுதான் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறது. தங்களின் மனசஞ்சலம் ஒரு விதத்தில் நியாயமானதுதான் சுவாமி. தாங்கள் இதை குறிப்பிட்டுச் சொல்லும் பொழுது அடியேனுக்கும் அதன் அவசியம் என்னவென்று புரிகிறது. காலத்தின் கட்டாயம், விதியின் வீரியம் பிராராப்தப்படி நடக்கத்தானே செய்யும். எதிலும் ஒரு லீலையை அந்த வரதன் அரங்கேற்றுகிறான். அளவில்லா திருவிளையாடல்களை புரிபவனாயிற்றே அவன். சுவாமி, ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து இங்கு வந்த பிறகு தங்களின் சங்கத்தைப் போலவே அனுதினமும் வரதனை சேவிப்பதும் அவனுக்கு சேவைகள் செய்வதும் அடியேன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆகிவிட்டது. இந்நிலையில் நிர்பந்தத்தின் காரணமாக வடகாசிக்குச் சென்றாலும் வரதனை பாராது அவ்வளவு காலம் இருப்பது என்பது எப்படி சாத்தியமாகப் போகிறது என்று புலனாகவில்லை சுவாமி. எப்படியுமா தன் பக்தனை சோதித்து பார்ப்பான் அந்த வரதன்? அவன் செய்வான். சோதிப்பதும் அதற்கு பிறகு அதையே சாதனையாக்கி காட்டுவதிலும் வல்லவனாயிற்றே அந்த வரதன். வேண்டாம் என்று தள்ளி வைத்து பிறகு தாயைப் போல் கருணை கொண்டு ஆதரவாக சேர்த்துக் கொள்வதும் அவனுக்கு கைவந்த கலையாயிற்றே. இதில் அடியேனுக்கும் சொந்த அனுபவங்கள் நிறைய உண்டு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ இப்பொழுது உன் உள்ளம் உருகி புலம்பியதில் அடியேனுக்கு அதில் ஒரு விஷயத்தை உணர்த்தி இருக்கிறான் அந்த வரதன். நீ சற்று பொறு, அடியேன் வந்து விடுகிறேன். ராமானுஜா, இந்த பெட்டியை திறந்து பார். என்ன ராமானுஜா, அப்படி பார்க்கிறாய்? இவர்கள் வேறு யாரும் அல்ல, வரதனின் சொரூபமான ஸ்ரீனிவாசனும் பெருந்தேவி தாயாரான பத்மாவதி தாயாரும் தான். தம்பதி சமேதராக காட்சியளிக்கிறார்கள். யாதவ பிரகாசரோடு காசி யாத்திரைக்கு நீ செல்லும் பொழுது இவர்கள் இருவரும் உனக்கு ஒரு ரட்சையாக, பாதுகாப்பாக, உறுதுணையாக இருக்கட்டும். காஞ்சி வரதனையும் தாயாரையும் விட்டு செல்கிறோமே என்ற சிந்தனை இனி உனக்கு வேண்டாம். யாத்திரையை சுமூகமாக முடித்து நீ காஞ்சியம்பதி திரும்பியதும் இவர்களை அடியேனிடம் நீ சேர்ப்பித்து விடு. மிக்க நன்றி சுவாமி, மிக்க நன்றி. ஒப்பற்ற ஆச்சாரிய புருஷர்களை சங்கமாக பெற்றவன் எதைத்தான் அடைய முடியாது? அனைத்தும் அவன் கைவரப் பெறும். ராமானுஜா, மற்றும் ஒரு விஷயம். உனக்கு வழித்துணையாகவும் ரட்சையாகவும் அடியேன் இவர்களை அளித்தது போல கோவிந்தனுக்கும் ஒரு ரக்ஷா மந்திரமாக அடியேன் ஒரு பாசுரத்தை உன்னிடம் சொல்கிறேன். அதை நித்தியப்படி கோவிந்தனிடம் சேவிக்கச் சொல். அதற்கு பிறகு வரதனின் திருவுளம் என்னவோ அதன்படியே நடக்கட்டும். பாசுரத்தை செவிகுளிர சாதித்தருள வேண்டும் சுவாமி. ஏற்றான் புள்ளூர்ந்தான், எயிலறிந்தான், மார்விடந்தான், நீற்றான் நிழல்மணி வண்ணத்தான், கூற்றொருபால் மங்கையான், பூமகளான், வார்சடையான், நீள்முடியான், கங்கையான், நீள்கழலான் காப்பு. இதுதான் அந்த காப்பு, அதாவது ரட்சை பாசுரம். பொய்கையாழ்வார் அருளிய முதல் திருவந்தாதி. இதை என்றும் மறவாமல் கோவிந்தனை ஸ்ரத்தையுடன் சேவிக்கச் சொல். நிச்சயம் சுவாமி, தங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன் சுவாமி. சுவாமி,
மேலும் ஒன்றை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதில்லை. அடியேனின் கிரகத்திற்கும் தாங்களே பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும். தந்தை பரமபதத்தை அடைந்த பின்னால் வெகு நாட்கள் தாயை பிரிந்து வெகு தூரம் செல்வது இதுதான் முதல் முறை. கவலைப்படாதே ராமானுஜா. வரதனின் திருவடியும் உனது கிரகமும் என்றும் அடியேனின் கண் பார்வையில் இருக்கும். நன்றி சுவாமி. சுவாமி, அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சற்று பொறு ராமானுஜா. ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாசரை தரிசித்து அவர்களுக்கு ஆராதனம் செய்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இங்கு எங்கோ ஒரு மூலையில் மறைந்திருந்திருக்கிறார்கள். அதனால் அடியேன் அவர்களுக்கு குறைந்தபட்சம் பசும்பாலாவது அம்சி செய்துவிட்டு தருகிறேன். அதுவே அடியேன் செய்யும் பெரும் பாக்கியம். நீ காசிக்கு சென்று வரும் வரை இனி இவர்கள் உன்னுடையவர்கள்தான். அடியேன் சென்று பசும்பாலை காய்ச்சிவிட்டு வருகிறேன். சரி சுவாமி. இப்பொழுதுதான் நீ முதல் முறையாக காசிக்கு செல்கிறாய். அங்கு அத்திம்பேருக்கு நீ தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அது முக்தி கஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அங்கு வரை செல்வதால் இந்த காரியத்தையும் செய்துவிட்டு வா. அவசியம் செய்கிறேன். செய்ய மாட்டேன் என்றோ செய்யக்கூடாது என்றோ இல்லை. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவிற்கு இனிதான் முக்தி கிடைக்க வேண்டும் என்பதில்லை. ஸ்ரீவைகுண்டத்தில் அவருக்கு மிகப்பெரிய சேவை கொடுக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் அப்பா அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர், பாகவதோத்தமர், சாஸ்திர விஷயங்களையும் அனுஷ்டானங்களையும் முறையாக பின்பற்றியவர். இவை எல்லாவற்றையும் மீறி பகவானின் நாமாவளியில் அவருக்கு அதீத நம்பிக்கை இருந்தது. அதை சதா சர்வ காலமும் ஹரிநாமத்தை அவர் ஜபித்துக் கொண்டே இருப்பார். இதுதான் அப்பாவிற்கு இருந்த மிகவும் சிரேஷ்டமான குணம். அதனால் அவர் பகவானின் திருவடியை அடைந்திருப்பார். இதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை. இத்தருணத்தில் வேறு ஒரு விஷயத்தையும் அடியேன் சொல்ல விரும்புகிறேன். காசியில் யாருடைய உயிர் பிரிகிறதோ அவர்களுக்கு முக்தி உடனடியாக கிடைக்கும் என்பது ஐதீகம். சராசரியான மனிதன் வேறு எங்காவது மாண்டால் அவனுக்கு தர்ப்பணம், சிரார்த்தம் என்பதெல்லாம் செய்ய வேண்டி உள்ளது. ஆனால் காசியில் உயிர் துறப்பவர்களுக்கோ இதெல்லாம் அவசியமில்லை என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கு காரணம், அங்கு ஒருவர் மடிந்தவுடன் அங்கு குடிகொண்டுள்ள அந்த காசியை பரிபாலித்துக் கொண்டிருக்கும் காசி விஸ்வநாதர் இறந்தவர் உடலின் காதருகே சென்று ராம 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 என்று 3 முறை கூறுவதாக சொல்லப்படுகிறது. அந்த ராமநாமத்தை அவர் சொல்வதால்தான் அந்த ஆத்மாவிற்கு உடனே முக்தியும் கிடைக்கிறது. அதன்பின் அந்த ஆத்மாவிற்கு எந்தவிதமான தர்ப்பணமோ வேறு ஏதோ காரியமோ சடங்குகளோ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் அந்த க்ஷேத்திரத்தின் விசேஷம். இதைத்தான் அப்பா எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பார். அதனால் அவருக்கு முக்தி கிடைத்திருக்குமா என்ற சந்தேகம் தேவையற்றது. ஆனால் அந்த வம்சாவளியில் வருபவர்கள் சில சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு சில காரியங்கள் செய்ய வேண்டியதால் உங்கள் விருப்பப்படி என் குருநாதரிடம் அனுமதி பெற்று காசிக்கு அருகே இருக்கும் ஹரித்வாரத்திற்கு சென்று காசி விஸ்வநாதரிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சரி, நேரமாகிக் கொண்டிருக்கிறது, புறப்படலாம். வருகிறேன். சென்று வாருங்கள். சரி பெரியம்மா, வருகிறேன். வருகிறேன் சித்தப்பா. நல்லது. வருகிறேன். வருகிறேன் அம்மா. காசிக்கு போகப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம். கடகடவென்று அந்த நாள் இன்று வந்துவிட்டதே. பிறகு சீக்கிரம் புறப்பட வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருந்தேன். இந்த நாளும் ஓடோடி வந்துவிட்டது. ஏனப்பா கைலாசம், காசியை மனதில் வைத்துக் கொண்டு ஏதோதோ திட்டம் போட்டிருக்கிறாய். அதுவும் நினைப்பதற்கே கலக்கமாக இருக்கும் திட்டம். ஆனால் நீ கொஞ்சம் கூட பதற்றமோ பயமோ இல்லாமல் காசிக்கு போவதை மிக ஆவலோடு பேசுகிறாயே. காசியில் உள்ள கங்கையில்
ராமானுஜனை முடிப்பதற்கு முன்பாக உம்மை கங்கையில் அமுக்கி உன் கதையை முதலில் முடித்து விடுகிறேன். பிறகு பயமோ பதட்டமோ சுத்தமாக போய்விடும். என்னப்பா கைலாசம் இப்படியெல்லாம் சொல்கிறாய்? பிறகு சத்தம் போட்டு பேசி ஊருக்கே காட்டி கொடுத்து விடுவீர் போல இருக்கிறதே. கொஞ்சம் குரலை அமுக்கி பேசும் ஐயா. பயத்தில் ஏதாவது உளறி வைத்தீர், அவ்வளவுதான். சுவாமி, இங்குதான் இருக்கிறீர்களா? மாணவர்கள் அனைவரும் வந்து விட்டார்கள். எல்லாம் தயார். புறப்படலாமா சுவாமி? சபேசா, மாணவர்கள் மட்டும் வந்தால் போதுமா? குருநாதர் வர வேண்டாமா? குருநாதர் தானே குறிப்பிட்ட நேரத்தில் புறப்பட வேண்டும் என்றார். நீண்ட தூரம் போக வேண்டுமே. நீ ஏனடா பரபரப்பாக இருக்கிறாய்? பொறுமை பொறுமை. பூரணம், அவன் சொல்வதும் சரிதான். குறிப்பிட்ட நேரத்தில் புறப்பட்டாக வேண்டும். ஆரம்பம் சரியாக இருந்தால் முடிக்கும் வேலையும் சரியாக இருக்கும். வேண்டாம் கைலாசம், என் வாயை கிளறாதே. அதன் பிறகு உனக்கு தான் கஷ்டம். குருநாதர் எங்கே இருக்கிறார்? நான் சென்று அனைவரும் வந்து விட்டார்கள் என்று தெரிவிக்கட்டுமா? சபேசா, குருநாதர் மடத்தின் உள்தான் இருக்கிறார். ஆனால் ஒரு முக்கியமான சொந்தம் நம் குருநாதரை காண வந்திருக்கிறார்கள். அவரை அலட்சியப்படுத்திவிட்டு குருநாதர் வர முடியாது. குருநாதருக்கு சொந்தமா? யார் அந்த சொந்தம்? யாதவ பிரகாச சுவாமிகளை பெற்ற தாய். என்னவோ காசிக்கு போவதென்றாலே எல்லோருக்கும் ஒருவித பயம் வந்து விடுகிறது. நெடுந்தூர பயணம் அல்லவா? அதுதான் கேள்விப்பட்டவுடன் அவரது தாய் மடத்திற்கே வந்து விட்டார். என்ன யாதவா, இவ்வேளையில் காசியில் கடும் குளிர் இருக்கும். வேளை கெட்ட வேளையில் கங்கையில் இறங்கி ஸ்நானம் செய்து விடாதே. ஆகட்டும் அம்மா, ஆகட்டும். கஷாய மருந்து பொடிகளை எதற்கும் கையிருப்பில் வைத்துக்கொள். போதுமான அளவிற்கு வஸ்திரங்களை எடுத்து வைத்துக் கொண்டு விட்டாயா? வந்தனம் குருநாதா. வந்து விட்டீர்களா? உங்கள் இருவருக்காகத்தான் காத்திருக்கிறோம். என்ன ராமானுஜா, கோவிந்தா, வெறுங்கையோடு வந்திருக்கிறீர்கள்? யாத்திரைக்கு தேவையான வஸ்திரங்கள் மற்றும் இதர விஷயங்களை எடுத்துக் கொண்டீர்கள் அல்லவா? அனைத்தும் மடத்தின் வாசற்படியில் வைக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. யாதவா, இந்த குழந்தைதான் ராமானுஜனா? ஆமம்மா, இவன்தான் ராமானுஜன். சுவாமி, தாயார் யார்? நீதான் சொல்லிவிட்டாயே, என்னுடைய தாயார்தான் இவர். அடியேன் ராமானுஜன். அடியேன் இவரின் தம்பி கோவிந்தன். தாயே, எங்கள் இருவருக்கும் தங்கள் திருவாயால் ஆசிகள் நல்க வேண்டும். சேவித்துக் கொள்கிறோம். கோவிந்தா, தீர்க்காயுசுடனும் திடகாத்திரத்துடனும் பேரோடும் புகழோடும் விளங்குவீர்களாக. எழுந்திருங்கள். ராமானுஜா, இச்சிறிய வயதில் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்ற உங்களது பரிவும் கனிவான பேச்சும் இந்த முதியவளை கொள்ளை கொண்டு விட்டதப்பா. அனைத்திற்கும் எங்கள் பெற்றோர்களே காரணம் தாயே. நல்ல பெற்றோர்கள். கோவிந்தா, என்றும் உன் அண்ணனுக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்பா. ஆகட்டும் தாயே. உங்கள் இருவரை பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரில் பார்க்கும்போது சூரியனையும் பூரண சந்திரனையும் ஒன்றாக பார்ப்பது போல் இருக்கிறது. மனதிற்கு நிம்மதியாக இருக்கிறது. க்ஷேமமாக இருப்பீர்கள். காசியில் உங்கள் நோக்கமெல்லாம் நிறைவேறட்டும். அந்த ஆசிகளை எனக்கும் கொடுங்கள் தாயே. நல்ல விஷயமானால் அதுவும் நிறைவேறட்டும். சரி குருநாதா, காலம் விரயமாகிக் கொண்டிருக்கிறது. புறப்படலாமா? ஆமாம் ஆமாம், இனி தாமதம் கூடாது. குறித்த காலத்தில் குறித்த காரியம் நடந்தாக வேண்டும். அம்மா, நாங்கள் புறப்படுகிறோம். சரி, பத்திரமாக போய் வா. போய் வருகிறோம் தாயே. ஆகட்டும் அப்பா. அனைவரும் நலமோடு சென்று வாருங்கள்.
ஈஸ்வரா. என்ன ஓய் சம்பூர்ணம், என்னவாயிற்று? நடக்க முடியவில்லையா? முடியவில்லை. என்னடா நீயும் முணுமுணுக்கிறாய்? அவரோ வயதானவர், உனக்கென்ன? பசி பசி என்று சொல்ல வந்தேன் சுவாமி. அவசியம் கொஞ்சமாவது ஜலம் அருந்த வேண்டும். சற்று சிரம பரிகாரமும் செய்ய வேண்டும். இல்லையேல் நடப்பது நிச்சயம் கடினம்தான். ஆம் குருநாதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பிறகு புறப்படலாமே. ஆசுவாசப்படுத்திக் கொள்வதா? இன்னும் 2 காத தூரம் சென்றால் பத்மாலகர் ஆசிரமம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் தங்கலாம் என்று எண்ணியிருக்கிறேன். 2 காதமா? ஐயோ, பசியால் என் காதுகள் 2 அடைத்துக் கொண்டு விடும் குருநாதா. இவரது மூட்டையையும் அடியேனே சுமந்து வருகிறேன் குருநாதா. தாங்கள் குறிப்பிட்ட இடத்திற்கே சென்று விடலாம். குருநாதா, நமது சம்பூர்ணம் கூட மிகவும் தாகமாக இருக்கிறது என்கிறார். தற்போது ஜலம் வேறு கையிருப்பில் இல்லை. எங்கிருந்தாவது கொண்டு வந்தாக வேண்டும் குருநாதா. சுவாமி, என்ன ராமானுஜா? உடலை வருத்தி இவர்களை அலைக்கழிக்க வேண்டாம் என்று தோன்றுகிறது சுவாமி. ஜலம் பருகுவதற்கு நிச்சயம் ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். நீ சொல்வதும் சரிதான். பொழுது நன்கு சாய்வதற்குள் இங்கேயே ஒரு கூடாரம் அமைத்து விட முடியுமா? தாராளமாக அமைத்து விடலாம் சுவாமி. அப்படியானால் சரி. ராமானுஜா, நீயும் கோவிந்தனும் மற்ற மாணவர்களோடு சேர்ந்து கூடாரம் அமைத்து விடுங்கள். கைலாசம், உன் பசி சீக்கிரமாக ஆற வேண்டும் என்றால் சில விறகுகளை கொண்டு வா. இதோ ஒரு நொடியில் வந்து விடுகிறேன் குருநாதா. மார்த்தாண்டா, நீ ஒரு மாணவனை துணைக்கு அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள சுனையிலிருந்து ஜலம் கொண்டு வா. பருகுவதற்கும் வேண்டும், உணவு சமைக்கவும் வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் பாத்திரத்தையும் எடுத்துப்போ. உத்தரவு குருநாதா. சரி, அவரவர் அவர்களது வேலையை தொடங்குங்கள். சம்பூர்ணம், சற்று இம்மரத்தடியில் அமர்ந்து ஓய்வு எடும். ஜலம் வந்ததும் பருகலாம். நான் அதற்குள் இங்கு ஒரு சுற்று சுற்றி துஷ்ட மிருகங்களின் நடமாட்டம் ஏதும் இல்லாமல் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வருகிறேன். என்ன கைலாசம், என்ன ஆராய்ச்சியில் இருக்கிறாய்? வாரும் போய். ஆராய்ச்சி எல்லாம் ஒன்றுமில்லை. வயிறு புடைக்க புசித்தாகிவிட்டது. அப்படி இப்படி உருள வேண்டும் போல் இருக்கிறது. அது எதற்கு? ஏதாவது வேண்டுதலா? ஓய், உண்டது செரிமானமாக வேண்டாமா? நீ இச்செடிகளை எதற்கு இம்சிக்க வேண்டும்? அப்படியே பார்த்தாலும் இங்கு வெற்றிலை கொடி எதுவும் இல்லையே. கிடைத்து விட்டதே. நான் தேடியது கிடைத்து விட்டது. வெற்றிலை கிடைக்காத போது இதை மென்றால் உடனே செரிமானமாகி விடுமாம். என் சிற்றப்பா சொல்லுவார், இந்த தாம்பூலவல்லியின் ஒரு இலை 10 வெற்றிலைக்கு சமம் என்று. ஓ, என்னப்பா நீ பேசியபடியே வாயில் போட்டு கொண்டு விட்டாயே. அது நிச்சயமாக நீ சொன்ன இலைதானா? அது வேறு காட்டுச் செடியாக இருக்க போகிறது. இழும், சற்று மூச்சு விடும். ஏன் இப்படி பதறுகிறீர்? அட, பதற்றப்படாமல் எப்படி இருப்பது? உனக்கோ காசியில் மிகப்பெரிய பணி காத்திருக்கிறது. நீயோ ஒரு பெரும் சங்கல்பத்தில் இருக்கிறாய். அந்த ராமானுஜனின் கதையை காசியில் கங்கை பிரவாகத்தில் எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று இருக்கிறாயே. அவ்வாறு இருக்கையில் நீ ஏதாவது விஷயலைகளை தின்று வைத்து அவனுக்கு முன்பாக நீ பரலோகம் போய்விடப் போகிறாய். என்ன ஓய், சாபம் எடுக்கிறீரா? சாபமெல்லாம் இல்லை அப்பா. நீ எதையாவது தின்று அசௌகரியமாகிவிட்டால் போட்ட திட்டமெல்லாம் என்ன ஆவது? உன்னுடைய பலவீனம் ராமானுஜனுக்கு பெரிய பலமாகிவிடக்கூடாதல்லவா? அதை சொன்னேன். நீ கவனமாக இருப்பது மிக மிக அவசியமல்லவா? புரிகிறது. உமது அக்கறை நன்றாக புரிகிறது. இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிடக்கூடாது என்பதும் புரிந்துதான் இருக்கிறது. காசியிலிருந்து ஊர் திரும்புவது சந்தேகமே என்பது ராமானுஜன் விஷயத்தில் உண்மையாக வேண்டும். அந்த ராமானுஜன் கங்கையிலேயே ஜல சமாதியாக வேண்டும்.
திட்டம் என்னவோ நீ ஏற்கனவே வகுத்ததுதான். அதை எப்படி சாத்தியமாக்கப் போகிறாய்? அதுவும் அருகில் பலர் இருப்பார்கள். முக்கியமாக கோவிந்தன் இருப்பான். சாத்தியமாகும். நம் குருநாதரை கொண்டு சாத்தியமாகும். கெட்டது போ. உனக்கு என்ன பைத்தியமா? குருநாதரை கொண்டா? அவர் இதற்கெல்லாம் கண்டிப்பாக உடன்படவே மாட்டார். உன் திட்டம் அதோ கதிதான். ஓய், நான் சொல்வதை பூரணமாய் கேளும். நம் குருநாதர் கங்கையில் மூழ்கி எழுவார் இல்லையா? ஆமாம். கூடவே மாணவர்களும் மூழ்கி எழுவார்கள் இல்லையா? ஆமாம், எழுவார்கள். ஆனால் ராமானுஜன் மூழ்குவான், எழுந்திருக்க மாட்டான், மிதப்பான். அப்பா கைலாசம், சற்று விளக்கமாகத்தான் சொல்லேன். சொல்கிறேன். நம் குருநாதர் ஒவ்வொரு மாணவனையும் ஆசீர்வாதம் செய்து மூழ்கி எழச் செய்வார். அதேபோல் ராமானுஜனையும் மூழ்கச் சொல்லுவார். அப்போது தண்ணீருக்குள் மூழ்கியிருக்கும் நான் ஒரே இழுப்பாக ராமானுஜன் கால்களை இழுக்க நீர் அவன் மேல் எழாதவாறு அழுத்தப் போகிறீர். செய்து விடுவேன். கங்கையில் ராமானுஜனுக்கு இறுதி யாத்திரை. அத்தோடு அவன் தொலைந்தான். பிறகு அதே கங்கையில் நானும் ஒரு முழுக்கு போட்டு என் பாவத்தையும் தொலைப்பேன். கோவிந்தா, என்னது இது? ஏன் மிகுந்த பதற்றத்துடன் காணப்படுகிறாய்? மிருகங்கள் எதையாவது கண்டாயா? இல்லை. பின் ஏன் இப்படி நடுங்குகிறாய்? சிலரது எண்ணத்தை நினைத்தால் பயமாக இருக்கிறது, கலக்கம் ஏற்படுகிறது. நீ என்ன சொல்கிறாய்? புரியும்படி சொல். அண்ணா, நீங்கள் இங்கு இருக்க வேண்டாம். இங்கிருந்து சென்று விடுங்கள். இங்கிருந்து செல்ல வேண்டுமா? எங்கே செல்ல வேண்டும்? எதற்காக செல்ல வேண்டும்? உனக்கு என்ன நேர்ந்தது கோவிந்தா? முதலில் நீ உன்னை சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள். உன்னுடைய பதற்றத்திற்கான காரணத்தை சொல். அது அது கொலை கொலை. என்ன பிதற்றுகிறாய்? என்ன கொலை? கொலை செய்ய சதித்திட்டம் போட்டிருக்கிறார்கள். யார் திட்டம் போட்டிருக்கிறார்கள்? யாரை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறார்கள்? நீ கூறுவது எதுவும் விளங்கவில்லையே கோவிந்தா. அண்ணா, உங்களைத்தான் கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட பதற்றம் தான் இது. என்ன சொல்கிறாய் கோவிந்தா? அடியேனை கொலை செய்ய திட்டமா? ஆமாம் அண்ணா. யாருடைய திட்டம் இது? கைலாசமும் சம்பூர்ணமும் சேர்ந்து தீட்டியிருக்கும் திட்டம் இது. அதை கேட்டதிலிருந்தே அடியேன் உறைந்து போய்விட்டேன். கோவிந்தா, ஆசான் சம்பூர்ணமாய் இப்படி ஒரு எண்ணம் கொண்டுள்ளார்? ஆமாம் அண்ணா, நானே அதிர்ந்து விட்டேன். உண்மையிலேயே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் தான் இருக்கிறது. ஆனால் இந்த விஷயங்கள் அனைத்தும் உனக்கு எப்படி தெரியும்? கைலாசமும் ஆசான் சம்பூர்ணமும் பேசியதை நான் கேட்டுவிட்டேன் அண்ணா. உங்களை கட்டாயப்படுத்தி காசிக்கு அழைத்துச் செல்வதை இதற்காகத்தான். அதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் இங்கிருந்து தப்பித்துச் சென்று விடுங்கள். இவர்கள் மனதில் இப்படி ஒரு குரூர எண்ணமா? அடியேனால் நம்ப முடியவில்லை. எதற்காக இப்படி ஒரு சதி ஆலோசனை? அண்ணா, என்று நீங்கள் கைலாசம் பொற்காசுகளை களவாடுவதை பற்றி யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தெரிவித்தீர்களோ, அன்றிலிருந்தே அவன் உங்கள் மீது வஞ்சம் கொண்டுள்ளான். அதேபோல் ஆசான் சம்பூர்ணம் நடத்திய பாடத்தில் அவருடைய உச்சரிப்பில் தவறு உள்ளது என்று நீங்கள் சுட்டிக்காட்டினீர்களே, அன்றிலிருந்து அவரும் உங்கள் மீது பகைமை உணர்வை வளர்த்துக் கொண்டார். அன்று முதல் சம்பூர்ணத்திற்கு நீங்கள் பாடசாலையில் இருப்பது பிடிக்கவில்லை. பாடசாலையை விட்டு உங்களை அனுப்ப வேண்டும் என்று குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள் மூலம் முயற்சி செய்தார். அது முடியவில்லை. அதனால் மொத்தமாக இந்த உலகத்தை விட்டே அனுப்ப சம்பூர்ணமும் கைலாசமும் திட்டம் தீட்டிவிட்டார்கள். கோவிந்தா, இதில் என் மீது என்ன தவறு இருக்கிறது? அடியேன் உண்மையைத்தானே சொன்னேன். ஆசானின் உச்சரிப்பில் தவறு இருந்தது, அதைத்தான் உணர்த்தினேன். யாதவ பிரகாச சுவாமிகளின் பாடசாலை ஒரு சிறந்த பாடசாலை, உயர்ந்த பாடசாலை. அங்கு வந்து கற்கும் மாணவன் தவறாக கற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில்தானே சம்பூர்ணம் ஆசானின் தவறை சுட்டிக்காட்டினேன். அதே போல குருநாதருக்கு விசுவாசமாக இருப்பதுதான் நமது கடமை, தர்மம். கைலாசத்தின் விஷயத்தில் நம் கண் எதிரிலேயே அவர் யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு தெரியாமல் பாடசாலைக்கு வந்த பொற்காசுகளை முழுவதும் கொடுக்காமல் தனக்கென்று சிறிது எடுத்து வைத்துக் கொண்டார். அது பெரிய குற்றம் அல்லவா? குருநாதர் அவரை கண்டித்து விட்டுவிட்டாலும் அவர் செய்தது ஒரு பாவச் செயல்.
தொடர்ந்து அந்த பாவச் செயலை செய்வதிலிருந்து அடியேன் அவரை தடுத்திருக்கிறேன், காப்பாற்றி இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது தவறை அவர்கள் செய்துவிட்டு தண்டனையை அடியேனுக்கு கொடுப்பது நியாயமா கோவிந்தா? அதுதான் உலகம் அண்ணா. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் என்பது போல் நீங்கள் நல்லது நினைத்து செய்தது இப்பொழுது உங்களுக்கே பாதகமாக அமைந்து விட்டது. எது எப்படியோ நீங்கள் இங்கு இருக்க வேண்டாம், இங்கிருந்து சென்று விடுங்கள். கோவிந்தா, இங்கிருந்து செல் என்றால் எங்கே செல்வது? எங்கேயாவது போய்விடுங்கள். திடீரென்று இப்படி சொன்னால் அடியேன் எங்கு செல்வது கோவிந்தா? இப்பொழுதென்றால் இந்த க்ஷணம் என்று நான் சொல்லவில்லை. கைலாசமும் அவனை சார்ந்தவர்களும் இங்கு எங்காவதுதான் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். அதனால் பகலில் செல்ல வேண்டாம். நீங்கள் இங்கிருந்து செல்கிறீர்கள் என்று தெரிந்தால் காசியில் உங்களை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இங்கேயே உங்களை என்ன வேண்டுமானாலும் செய்ய துணிவார்கள். அதனால் யாருக்கும் தெரியாமல், யார் கண்ணிலும் படாமல் இன்றிரவே இங்கிருந்து சென்று விடுங்கள். என்ன அண்ணா, என்ன சிந்தனை? அண்ணா, இந்த சதி ஆலோசனை தெரிந்ததிலிருந்தே என் உடலெல்லாம் நடுங்குகிறது. நீங்கள் உயிருடன் இங்கிருந்து சென்றால்தான் எனக்கு நிம்மதி. என்ன அண்ணா, மீண்டும் என்ன சிந்தனை? இல்லை, இந்த விஷயத்தை குருநாதரிடம் தெரிவித்தால் அவர் தக்க நடவடிக்கை எடுப்பார். அடியேன் எதற்காக பயந்து இங்கிருந்து செல்ல வேண்டும்? என்ன அண்ணா, புரியாமல் பேசுகிறீர்கள். குருநாதர் அவர்களை அழைத்து விசாரித்தால் அப்படி எந்த திட்டமும் இல்லை என்று சத்தியம் செய்வார்கள். நாம் நிரூபிக்கும் அளவிற்கு எந்த சாட்சியும் நம்மிடம் இல்லை. குருநாதரிடம் சொன்னால் ஆபத்துதான் அதிகம். அதனால் யாரிடமும் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் இன்று இரவே இங்கிருந்து தப்பித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லது. இதற்கு மேல் நாம் இங்கிருப்பது ஆபத்தானது. நான் செல்கிறேன். நீங்களும் இங்கிருந்து புறப்படும் வரை மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் அண்ணா. வருகிறேன். யாரோ நிற்பது போல் தெரிகிறதே. கோவிந்தா, நீயா இந்த நேரத்தில் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய்? அது தூக்கம் திடீரென்று தடைப்பட்டு விட்டது. அதனால்தான் காற்று வாங்கலாம் என்று இங்கு வந்தேன். ஒரே மூச்சு திணறலாக வேறு இருக்கிறது. மூச்சு திணறாமல் வேறு என்ன செய்யும்? நீ நிற்பது புளிய மரத்தின் அடியில். புளிய மரத்தின் அடியில் நின்றால் மூச்சு திணறத்தான் செய்யும். பிராணவாயுவை இங்கு எதிர்பார்க்க முடியுமா? இங்கு மட்டுமல்ல, இந்த காட்டை சுற்றிலும் புளிய மரங்கள் தான் உள்ளன. அடிக்கடி புளிய மரத்தின் அடியில் நின்றால் மூச்சே நின்றாலும் நின்றுவிடும். அதனால்தான் புளிய மரத்தில் பெரியவர்கள் பேய் இருக்கிறது என்கிறார்கள். அது பேய் அல்ல, நோய். பேய் மரம் அல்ல புளிய மரம், நோய் மரம். சரி சரி, நேரம் கடத்தாமல் உன் கூடாரத்திற்கு சென்று உறங்கு. சற்று நேரத்தில் தூக்கம் தானாக வரும். அண்ணா, இனி ஒரு க்ஷணம் கூட தாமதிக்க வேண்டாம். இப்பொழுதே புறப்பட்டு செல்லுங்கள். கோவிந்தா, உன்னை விட்டு எப்படி பிரிவது? நீயும் என்னுடன் வந்து விடுகிறாயா? இல்லை அண்ணா, அதற்கான சாத்தியம் இப்போது இல்லை. நீங்கள் புறப்பட்டு இந்த இடத்தை விட்டு வெகு தூரம் சென்று விடுங்கள். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் இவர்களோடு இருந்தால்தான் நிலைமையை சமாளிக்க முடியும். சந்தேகம் வராமலும் பார்த்துக் கொள்ள முடியும். நான் இவர்களோடு காசிக்கு சென்று விட்டு ஊர் திரும்பியதும் தங்களை வந்து சந்திக்கிறேன். தயவு செய்து தாமதம் செய்யாமல் உடனே கிளம்புங்கள் அண்ணா. தாங்கள் இங்கிருக்கும் ஒவ்வொரு க்ஷணமும் தங்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சரி கோவிந்தா, நீயும் ஜாக்கிரதையாக இருந்து கொள். சீக்கிரம் உன்னை திரும்ப காண வேண்டும், அதுதான் என் விருப்பம். பொல்லாத விதி நம்மை பிரித்து வைக்கிறது. திருக்கச்சி நம்பி சுவாமிகள் கொடுத்த பாசுரத்தை அனுதினமும் சேவிக்க மறக்காதே. நான் போய் வருகிறேன். ஆகட்டும் அண்ணா, நீங்கள் போய் வாருங்கள். பரம்பொருள் உங்களை ரட்சிக்கட்டும். வருகிறேன்.
என்ன கோவிந்தா, நீ இன்னும் உறங்கப் போகவில்லையா? இனி நிஜமாகவே உன் மீது பேய் பிடித்துக் கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதோ சென்று உறங்க வேண்டும். இப்போதுதான் உறக்கம் வருவது போல் இருக்கிறது. நீ போய் படுத்து கண்களை மூடு, உறக்கம் தன்னால் வரும். போ. இது என்ன சோதனை? இது என்ன பிரதேசம் என்று கூட தெளிவாக தெரியவில்லை. காடு, வனாந்திரம் என்ற அடையாளத்தை தவிர இங்கு வேறொன்றையும் அறிய முடியவில்லையே. எந்த வழியாக போவது என்றும் புரியவில்லை. திக்பிரமை பிடித்தது போல் ஆகிவிட்டதே. என் செய்வேன்? யாதவ பிரகாசரோடு காசி யாத்திரைக்கு நீ செல்லும் பொழுது இவர்கள் இருவரும் உனக்கு ஒரு ரட்சையாக, பாதுகாப்பாக, உறுதுணையாக இருக்கட்டும். பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ வெங்கட வரதா, ஸ்ரீனிவாசா, திக்கற்றவர்களுக்கு நீயே கதி. ஹே பக்தவத்சலா பிரபு, வழி தெரியாது தவிக்கும் இந்த கடையேனிடம் இரக்கம் காட்ட மாட்டீரா? யார் இந்த அம்பை எய்தது? என்ன அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பாக்குற? தாங்கள் யார்? ஏன் பார்த்தா தெரியல? அம்பும் வில்லும் வச்சிருக்கனே, வேடன்னு புரியலையா உனக்கு? இந்த காட்டில் தாங்கள்? இந்த காடு தான் என் வீடு. இந்த வனாந்தரம் முழுசும் எனக்கு சொந்தம். நான் சாதாரண வேடம் மட்டும் இல்ல, இந்த வனத்துக்கே ராசா. என் பேரு வனராச வில்லி. இந்த காட்டுல இருக்கிற மரம், செடி, கொடி, அப்புறம் மிருகங்க எல்லாம் எனக்கு சொந்தம். அதோட தெரிஞ்சோ தெரியாமலோ மனுஷங்க இந்த காட்டுக்குள்ள வந்தாலும் அவங்களும் இந்த வனராச வில்லிக்குத்தான் சொந்தம். இந்த இரவு பொழுதிலும் இங்குதான் சுற்றி கொண்டிருப்பீர்களா? பின்ன பசிக்கு இர தேட வேணா? இன்னும் எந்த மிருகமும் மாட்டல. ஆனா நரனை நீ மாட்டிக்கிட்ட. மிருகங்களை உண்பீர்களா? மிருகங்க கிடைக்காதப்போ உன்ன மாதிரி மனுஷனையும் உண்பேன். நரமாமிசமும் உண்பீர்களா? தாராளமா. அது கொடிய பாவமாயிற்றே. அதெல்லாம் இந்த வனராச விதியில வராது. பசிக்கு எற, அவ்வளவுதான். இன்னைக்கு நீதான் ஏன் எற. என்ன, உன்னை சாப்பிடட்டுமா? ஐயா, உங்கள் சித்தம் அதுவானால் தாங்கள் என்னை தாராளமாக புசிக்கலாம். கங்கையில் போக இருந்த உயிர் காட்டில் போவதாக விதி இருந்தால் போய்விட்டு போகட்டும். அதுவும் ஒருவருக்கு பசிப்பிணி போக்கியதாக இருக்கட்டும். ஆனால் தாங்கள் அடியேனுக்கு ஒரு உறுதியை தர வேண்டும். என்ன உறுதி? அடியேனை புசிப்பதே கடைசியாக இருக்கட்டும். இனி ஒருவரையும் துன்புறுத்த மாட்டேன், புசிக்க மாட்டேன் என்ற உறுதியை தாங்கள் தர வேண்டும். ஓ, உனக்கு உயிருங்க மேல அவ்வளவு கருணையா? மத்த ஜீவராசிங்க நல்லா இருக்கணும்னு உன் உயிரை கொடுக்கவும் தயாராயிட்டியா? அப்படின்னா இந்த உலகத்தை காப்பாத்த போற அவதாரியா நீ? இல்லை, அடியேன் அப்படி ஏதும் எண்ணவில்லை. அதே சமயத்தில் மற்ற உயிர்கள் துன்புறுவதை அடியேனால் சகிக்க முடியாது. பல்லுயிரும் அல்லல் பட்டு மடிவது இன்றோடு முடியட்டும். அடியேனை புசித்து திருப்தி அடைந்து இனி இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யாமல் இருந்தால் போதும். என்ன
பயந்துட்டியா? நான் சொன்னதெல்லாம் உண்மை நினைச்சிட்டியா? நான் ஒரு வேடன் தான். ஆனா என் நோக்கம் மிருகங்களையோ மனுஷங்களையோ துன்புறுத்தி பார்க்கறதில்ல. இங்க இருக்கிற மரம், செடி, கொடி இது எல்லாத்தையுமே எப்படி நான் விரும்புறேனோ அதே மாதிரிதான் மிருகங்களையும் நான் நேசிக்கிறேன். எல்லாமே என் குடும்பம், அத்தனையும் என் சொந்தம். இந்த இயற்கை எப்பவுமே செழிப்பா இருக்கணும்னு நினைக்கிறவனா, அதே மாதிரிதான் இங்க இருக்கிற மிருகங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் பேரு வனராசவில்லின்னு சொன்னல. நான் வனத்துக்கு மட்டும் ராசா இல்ல, இயற்கைக்கும் நான் தான் ராசான்னு வச்சுக்கோயேன். எல்லா ஜீவராசிக்கும் ராசான்னு சொன்னா கூட அது பொருத்தமா தான் இருக்கும். எல்லாரையும் நான் காக்கணும்னு தான் நினைப்பேன், அழிக்கணும்னு நினைக்க மாட்டேன். சரி, அது போகட்டும். நீ இங்க எப்படி வந்த? ஆமா, தனியா எங்க போய்கிட்டு இருக்க? வனராஜரே, அடியேன் தனியாக வரவில்லை. குருவோடும் சக மாணவர்களோடும் ஒரு குழுவாகத்தான் காசி யாத்திரை சென்று கொண்டிருக்கிறேன். விதிவசத்தால் அவர்களை பிரியும்படி ஆகிவிட்டது. அடியேன் அவர்களை தவற விட்டு விட்டேன். அதிலும் குறிப்பாக அடியேனின் பிரியமான தம்பி கோவிந்தனையும் பிரியும்படி ஆகிவிட்டது. ஓ, வழி மாறி வந்துட்டியா? சரி சரி, கவலைப்படாத. அவங்க இப்ப எங்க இருப்பாங்கன்னு சொல்லு. உன்னை நாளைக்கு கருக்கல்ல நானே கொண்டு போய் சேர்த்தறேன். ஐயா, அது சாத்தியமில்லை, அவசியமும் இல்லை. அடியேன் எங்கிருந்து புறப்பட்டு வந்தேனோ அந்த ஊருக்கு சென்றடைந்து விட்டாலே போதும். அப்படியா? எந்த ஊர் உனக்கு? தெற்கே திராவிட தேசத்தில் சத்தியவிரத க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய காஞ்சியம்பதியே அடியேனின் ஊர். ஓ, அந்த ஊரா? தங்களுக்கு அந்த ஊர் தெரியுமா? தெரியாமலா? நான் வேடன் தான், ஆனா எல்லா ஊருக்கும் யாத்திரையா போவேன். இப்ப கூட நான் யாத்திரை தான் போய்கிட்டு இருக்கேன். தனியாகவா? இல்ல இல்ல, நான் என்னைக்கு தனியா இருந்திருக்கேன்? என் கூடவே என்னோட பொஞ்சாதியும் இருப்பா. என்னை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட அவளால பிரிஞ்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரியம். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இதோ இங்க பக்கத்துல தான் கூடாரம் அமைச்சு தங்கி இருக்கோம். என் கூட வா, எங்க கூடாரத்துக்கு போவோம். இல்லை, அடியேன் உடனே இங்கிருந்து புறப்பட வேண்டும். சரிதான். நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? ஆமா, உன் பேர் என்ன? இளையாழ்வான் என்கின்ற ராமானுஜன். ராமானுசன், நல்ல பேர். தனியா போறதையெல்லாம் மறந்துரு ராமானுசா. நான் ஏதோ வனராசா நரமாமிசம் சாப்பிடுவேன்னு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ என்னோட துணை இல்லாம தனியா போனீனா நெசமாவே நரமாமிசம் சாப்பிடுற எவனாவது முன்னாடி வந்து நிப்பான். அப்படி இல்லைன்னு வச்சுக்குவேன், குறைஞ்சபட்சம் காட்டு மிருகமாவது வரும். காஞ்சியம்பதியிலிருந்து வந்து மிருகத்துக்கு இரையாக போறியா? பேசாம என் கூடாரத்துக்கு வா, காலையில எழுந்து ஊருக்கு போலாம். அட வா குழந்தை. இதுதான் எங்க கூடாரம். பெருமாயே, வெளியில வா. யாரு மச்சான் இது? அதுவும் இந்த கடுங்காட்டுல? பெருமாயே, பாவம் இந்த புள்ள வழி மாறி இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சு. நான் தான் பார்த்து கூட்டியாந்த. பேரு ராமானுசனா. ராமானுசா, இதுதான் என் பொஞ்சாதி. பேரு பெருமாய் வில்லிச்சு. வணக்கம் தாயே. என்ன புள்ள இது? பாக்க ஒசந்த குடும்பத்து புள்ள மாதிரி இருக்க. நீ போய் என்ன கையெடுத்து கும்பிடுற? ராமானுசா, என் பொஞ்சாதி கேக்குதுல்ல, பதில் சொல்லு. ஐயா, வில்லம்போடு தங்களையும் பிரகாசம் பொலிவு தரும் திருமுகத்தோடு தங்கள் பாரியாளையும் பார்க்கும்போது வனவாசம் போனாரே, சாட்சாத் அந்த ஜானகி சமேத ஸ்ரீராமர், அவர்களை பார்ப்பது போலவே அடியேனுக்கு தோன்றுகின்றீர்கள். தாயே, தங்களை வணங்குவதால் அடியேனுக்கு எந்த தாழ்வும் ஏற்படப் போவதில்லை. மாறாக உயர்ந்த நிலையே ஏற்படும். அட, நீ பல விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிய. எங்க உனக்கு தெரிஞ்ச வனவாச கதை சொல்லு பாப்போம். ஏன்னா எனக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆரம்பிச்சிட்டியா மச்சான்? அந்த புள்ள பாக்குறதுக்கு களைச்சு போன மாதிரி இருக்கு.
இன்னும் உட்கார கூட சொல்லாம இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கியே. இந்த புள்ள நமக்கு இன்னைக்கு விருந்தாளி, விருந்தோம்பல் செய்ய வேணாமா? ராமானுஜா உட்காரியா, நான் உனக்கு ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வரேன். ராமானுசா உட்காரு. ராமானுசா, என் பொஞ்சாதி எப்படி பேசுனா பாத்தியா? எங்களை தேடி வரவங்கள என்னை விட அவதான் ரொம்ப அனுசரணையா கவனிச்சுக்குவா. அதுவும் யாராவது முகவாட்டத்தோட இருந்தா அவளால சகிச்சுக்கவே முடியாது. இந்த ராமானுஜா, இத சாப்பிட்டு கொஞ்சம் பசி ஆத்திக்க. ஏதோ எங்க கிட்ட இருக்கிறது இந்த தேனும் தினமாவும் தான். உனக்கு இதெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோ? என்ன ராமானுஜா யோசிக்கிற? ஓ, வசந்த எடுத்து சேர்ந்த புள்ள, நாங்க கொடுத்த சாப்பாட சாப்பிடலாமா என்னன்னு யோசிக்கிறியா? இல்லை தாயே, அன்போடும் தாயன்போடும் அதுவும் ஆத்மார்த்தமாக தருவதை அடியேன் நிச்சயம் ஏற்பேன். அவசியம் இதை நான் உண்பேன். அப்ப சாப்பிடு. அச்சச்சோ, தண்ணி குடு. இந்த தண்ணிய குடி. இந்தா குடி. பொறுமையா சாப்பிடியா, புதுசா சாப்பிடுறல, அதான் உனக்கு பொறை ஏறிடுச்சு. பெருமாயே, எனக்கும் ஒரு குவளை தண்ணி கொண்டு வரியா? என்ன மச்சானி, இருக்கிற தண்ணிய தான் ராமானுஜன் கொடுத்துட்டான்ல, ஏன் தண்ணி கொண்டு வரந்தானே நீ போன? நீ தண்ணி எடுத்துட்டு வரலையா? அட, மறந்தே போச்சு பெருமாயே. இந்த புள்ளைய பார்த்தனா அப்படியே பேசிக்கிட்டே அங்க வந்துட்டேன். ஆமா, தண்ணி கொஞ்சம் கூட இல்லையா பெருமாயே? இல்லையே, நீ எடுத்துட்டு வருவேன் தானே தண்ணி தாகத்தோட நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அச்சச்சோ, அடியேனும் அவசரப்பட்டு பருகிவிட்டேனே. தண்ணீர் இருக்கும் இடம் எங்கே என்று சொல்லுங்கள், உடனே சென்று கொண்டு வருகிறேன். தாகத்தோடு இருப்பீர்களே. வேண்டா ராமானுஜா, அவ்வளவு தாகம்லாம் இல்ல, காலையில பாத்துக்கலாம். ஏன்னா தண்ணி எடுக்க ரொம்ப தூரம் போகணும். அடியினால் தான் உங்கள் இருவருக்கும் இவ்வளவு சிரமம். நாளை பொழுது புலர்ந்ததும் முதல் வேலையாக அடியேன் சென்று ஜலம் கொண்டு வருகிறேன். அது என் கடமை. நீ சொன்னதுலயே எனக்கு தாகம் அடங்கி போச்சு, நீ கவலைப்படாம இரு. ஆமா, நீ எந்த ஊருக்கு போகணும்? பெருமாயே, இந்த புள்ளைக்கு ஊரு காஞ்சியம்பதியாம். அட, நம்மளும் அந்த ஊர் வழியா தானே போறோம் மச்சான். ஆமா ஆமா ராமானுசா, நாங்க சித்தாசிரமத்துல இருந்து புறப்பட்டு காஞ்சியம்பதி வழியா ராமேஸ்வரம் வரைக்கும் போறோம். உன்னை அங்க காஞ்சியம்பதியில பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டு அங்க இருந்து நாங்க ராமேஸ்வரத்துக்கு போறோம். அது எங்களோட பொறுப்பு. மிகவும் நன்றி ஐயா. உங்கள் இருவரையும் அடியேன் வாழ்நாள் முழுவதும் என்றும் மறக்கவே மாட்டேன். நீங்கள் செய்வது மிகப்பெரிய உதவி. சரி பெருமாயே, காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு கிளம்பணும். உள்ள நடந்து நடந்து ரொம்ப களைச்சு போயிருக்கும். கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினாதான் அவரோட சோர்வு போகும். அப்பதான் காலையில அவரால் நடக்கவும் முடியும். ராமானுஜா, நீ போய் கூடாரத்துக்குள்ள படுத்துக்க, நாங்க வெளியே படுத்துக்கிறோம். வேண்டாம் தாயே, அடியேன் இங்கேயே படுத்துக் கொள்கிறேன். வேண்டாம் ராமானுசா, இங்க வெளியில பயங்கரமா பனி பெய்யுது. இங்கெல்லாம் படுத்தா சரி வராது. ஆமா ராமானுஜா, இவர் சொல்றபடி கேளு. எங்களுக்கு வெட்ட வெளியில படுத்து பழக்கம் ஆயிடுச்சு. இங்க தூங்குனா உனக்கு தூக்கமே வராது. நீ போய் கூடாரத்துக்குள்ள படுத்துக்க, காலையில எந்திரிச்சு மத்ததெல்லாம் பேசிக்கலாம். யோசிக்காத ராமானுசா, உள்ள போ. சரி, மிக்க நன்றி. அப்பா கோவிந்தா, நேற்று இரவு சரியாக தூங்கினாயா இல்லையா? வந்தனம் குருநாதா. நாங்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் சேகரித்து கட்டி வைத்து விட்டோம். இனி புறப்பட வேண்டியதுதான்.
பரவாயில்லை. குறித்த நேரத்தில் புறப்பட எல்லோரும் ஆயத்தமாகிவிட்டீர்கள். இனி புறப்படலாம். நில்லுங்கள். என்ன குருநாதா, என்ன பார்க்கிறீர்கள்? பார்க்கவில்லை, நான் தேடுகிறேன். யாரை தேடுகிறீர்கள்? யார் இங்கு இல்லையோ அவனைத்தான். புறப்படலாம் புறப்படலாம் என்று சொன்னாயே, ஆனால் எல்லோரும் இருக்கிறார்களா என்று சரிபார்க்க வேண்டாமா? அதையும் நான் தான் பார்த்து சொல்ல வேண்டுமா? ராமானுஜன் எங்கே? என்ன எல்லோரும் பேந்த பேந்த முழிக்கிறீர்கள்? எங்கே ராமானுஜன்? கோவிந்தா, உன்னைத்தான். ராமானுஜன் எங்கே? அண்ணாவை அடியேன் பார்க்கவில்லை குருநாதா. அவர் எங்கே என்று எனக்கு தெரியவில்லை. என்ன, உனக்கும் தெரியாதா? இல்லை, இங்கேதான் எங்கேயாவது இருப்பார் என்று நினைக்கிறேன். நினைக்கிறாயா? சரியாக போயிற்று. எல்லோரும் சென்று ராமானுஜனை தேடுங்கள். ராமானுஜன் எங்கே சென்றிருப்பான் என்று தெரியவில்லையே. கோவிந்தா, நில். ராமானுஜன் உன்னுடன் தானே தங்கி இருந்தான்? ஆமாம் குருநாதா, என்னுடன் தான் தங்கியிருந்தார். காலையில் அவனை பார்த்தாயா? இல்லை, பார்க்கவில்லை. நான் எழுந்து கொள்ள சற்று தாமதமாகியதால் புறப்படும் அவசரத்தில் இருந்தேன். ஒருவேளை அனுஷ்டானங்களை செய்து முடிப்பதற்காக அருகில் எங்காவது சென்றிருப்பார் என்று நினைத்தேன். என்னடா கைலாசம், ராமானுஜன் எங்கு சென்றிருப்பான் என்று உனக்கும் தெரியாதா? தெரியவில்லை குருநாதா. ராமானுஜன் இல்லாமல் நாம் எப்படி காசிக்கு செல்வது? ஆமாம், அவன்தானே முக்கியமாக நம்முடன் வர வேண்டும். சதஸில் கலந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ராமானுஜா, 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 ராமானுஜா. குருநாதா, ராமானுஜனை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆமாம் குருநாதா, முடிந்த மட்டும் தேடிவிட்டோம். ராமானுஜன் எங்கும் தென்படவில்லை. குருநாதா, எனக்கு அண்ணாவை பற்றி நன்றாக தெரியும். அண்ணா பல இடங்களுக்கும் பல ஊர்களுக்கும் சென்று பழக்கப்பட்டவர், பக்குவப்பட்டவர். எப்படியும் காசிக்கு வந்து விடுவார். அதற்காக அவனை விட்டுவிட்டு எப்படி செல்வது? இதுவரை அவன் பார்த்திராத இடமாயிற்றே. காட்டு பகுதி வேறு. குருநாதா, சில சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறுதான் நாம் செயல்பட வேண்டும் என்று தாங்கள் பலமுறை சொல்வீர்கள். காசிக்குத்தான் எல்லோரும் செல்கிறோம் என்பது அண்ணாவிற்கு தெரியும். எப்படியும் அவர் அங்கு வந்து சேர்ந்து விடுவார். தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம். அதை விடுத்து நாம் அண்ணாவை தேடச் சென்றால் மற்றவர்களும் வழிமாறி போக வாய்ப்பு இருக்கிறது. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்பொழுது புறப்பட்டால்தான் மதியத்திற்குள் நாம் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு சென்றடைய முடியும். சரி, ஒன்று செய்வோம். எல்லோரும் காலை போஜனத்தை இங்கேயே முடித்துக் கொள்ளுங்கள். அதற்குள் ராமானுஜன் வருகிறானா என்று பார்க்கலாம். இல்லை என்றால் புறப்பட்டு விடலாம். குருநாதர் சொல்வதும் சரிதான். எல்லோரும் மூட்டையை அவிழ்த்து உணவு உண்ணச் செல்லுங்கள். குருநாதா, என்ன? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் நாம் ஏதோ திட்டம் தீட்ட அது வேறு மாதிரி சென்று கொண்டிருக்கிறதே. அவன் என்ன உண்மையிலேயே காணாமல் போய்விட்டானா, இல்லை தப்பித்து விட்டானா? நீங்கள் ஏதாவது உளறி விட்டீர்களா? ஐயோ, இல்லை குருநாதா, அதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் காதும் காதும் வைத்தார் போல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காதிற்கு தெரிந்தது கூட இந்த காதிற்கு தெரியாது. போதும், நிறுத்தடா. ஒருவேளை ஏதாவது ஒரு விதத்தில் அவனுக்கு நம் திட்டம் தெரிந்து அவன் ஊருக்கு சென்று எல்லோருக்கும் சொல்லிவிட்டால்? அதற்கு வாய்ப்பே இல்லை குருநாதா. அப்படியே ஒருவேளை அவனுக்கு நம் திட்டம் தெரிந்து ஊருக்கு போக வேண்டும் என்று நினைத்தாலும் நிச்சயமாக அவனால் ஊருக்கு போக முடியாது. அவன் மீண்டும் ஊருக்கு சென்றால்தானே. நாம் என்ன காஞ்சியம்பதிக்கு பக்கத்திலா இருக்கிறோம்? இந்திய மலையில் நடுக்காட்டில் இருக்கிறோம். இங்கிருந்து தனியாக சென்றால் காட்டு மிருகங்களுக்குத்தான் அவன் இரையாக வேண்டும். காசிக்கு சென்று நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை இன்று இந்த காட்டு விலங்குகள் செய்ய போகின்றன. அவனை கடித்து குதறி சின்னா பின்னமாகி குற்றுயிரும் குலை உயிருமாக கேட்பாரற்று கிடந்து உயிர் பிரிய வேண்டும் என்பதுதான் அவன் விதி.
மொத்தத்தில் நம்மை பொறுத்தவரை ராமானுஜன் அழிய வேண்டும். அவன் அழிந்து விட்டான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் குருநாதா. ஏன் வீண் குழப்பம்? இதெல்லாம் பாவம், தப்பு, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றல்லவா சொன்னீர்கள்? உங்கள் வாக்கு பலித்து விட்டது. இப்போது நாம் எதுவும் செய்யாமல் அவனே அவன் முடிவை தேடிக்கொண்டு விட்டான். இதில் நமக்கு எந்த பாவமும் இல்லை, எந்த பாதகமும் இல்லை. நம்மை பொறுத்தவரை ராமானுஜன் நம்முடன் வந்தான், பாதை தவறி மிருகங்களுக்கு இரையானான். எப்படியோ ராமானுஜனின் கதை முடிந்து விட்டது. குருநாதா, எனக்கும் என்னவோ சம்பூர்ணம் சொல்வதுதான் சரி என்று தோன்றுகிறது. நாம் இங்கிருந்து உடனே புறப்படுவதுதான் நல்லது. இல்லை என்றால் ஒருவேளை ராமானுஜன் திரும்பி இங்கு வந்துவிட்டால் தேவையில்லாத தொல்லைதான் ஏற்படும். நாம் உடனே புறப்படுவோம். அப்படியா சொல்கிறாய்? ஆமாம் குருநாதா, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். புறப்பட்டு விடுவோம். சரி, எல்லோரையும் புறப்படச் சொல். என்னப்பா குழந்தை, இந்த காட்டை இப்படி ரசிச்சு பார்க்கிற அளவுக்கு என்ன இருக்கு? ஐயா, உங்களுக்கு இது பழைய இடமாக இருக்கலாம். ஆனால் இந்த சுற்றுப்புறத்தை பார்க்க பார்க்க அடியேனுக்கு ஆச்சரியமும் அதிசயமும் தான் கூடுகிறது. இங்கு இருக்கும் செடி, கொடி, மரங்கள், தாவரங்கள், பறவைகள், இயற்கையின் எழில் ரம்யமான ஒரு காட்சி. இங்கு வீசும் காற்றோ மனதிற்கும் உடலுக்கும் இதமாக இருக்கிறது. இந்த இறைவனின் படைப்பை நினைத்து நான் வியப்படைகிறேன். ஸ்தாவரா லக்ஷ விம்சதி, அதாவது 20,000 வகையான செடி கொடிகள் இருக்கிறது என்று புராணத்தில் இருக்கிறது. அதை படித்தபோது அடியேன் யோசித்ததுண்டு, இத்தனை வகைகள் இருக்கக்கூடுமா என்று. ஆனால் இங்கு பார்க்கும் பொழுதுதான் அடியேன் அதை உண்மை என்று உணர்கிறேன். வனானி விஷ்ணுவோ என்று சொல்வது எத்தனை உண்மை என்று அடியேனுக்கு இப்போதுதான் புரிகிறது. ஆச்சரியமாகவும் இருக்கிறது. உன்ன மாதிரி நாட்டுவாசிங்களுக்கு வேணா இந்த காடு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இந்த காடு தான் நாடு. சில சமயத்துல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா உங்க நாட்டு பக்கம் நாங்களும் வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்போ நீ எப்படி இந்த காட்டை ஆச்சரியமா பாக்குறியோ அதே மாதிரி உங்க நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க எங்களை ஆச்சரியமா மறைச்சு பாப்பாங்க. இதுல உண்மை என்னன்னா, எல்லா நாடுகளுமே ஒரு காலத்துல காடா இருந்ததுதான். காடுகளை நாடுகளா மாத்துனது நீங்க. இதே நிலை நீடிச்சுதுன்னா வருங்காலத்துல காடுன்னு ஒண்ணு இருக்குமாங்கிறதே ரொம்ப சந்தேகம்தான். பாத்தியா, நீயோ படிச்ச புள்ள, படிப்பறிவில்லாதனா இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயா, படிப்பு என்பது ஏட்டுக்கல்வியில் இல்லை, குணத்திலும் அனுபவத்திலும் பிறவி ஞானத்திலும் தான் இருக்கிறது. உங்கள் ஞானமும் ஆற்றலும் அடியேனை வியக்க வைக்கிறது. ஒரு ஆசானுடன் அடியேன் இருப்பதைப் போலவே உணர்கிறேன். அடடா, இந்த வனத்தின் ரம்யத்தை ரசித்து வந்ததில் உங்களுக்கு ஜலம் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொன்னதை முழுவதும் மறந்துவிட்டேன். அடியேனை சமித்து விடுங்கள் தாயே, சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். இங்கு அருகில் ஏதாவது ஓடையோ ஊற்றோ சுனையோ இருக்கும். அடியேன் உடனே சென்று ஜலத்தை கொண்டு வருகிறேன். இல்ல வேணாம், இதுக்காக நீ சிரமப்பட வேணாம். கொஞ்ச நேரத்துல தானாவே அடங்கிரும். இல்லை தாயே, சொன்ன சொல்லை காப்பாற்றி பழக்கப்பட்டவன் அடியேன். அதனால் எப்படியாவது உங்களுக்கு ஜலம் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். அடியேனின் பசியை போக்கியவர் அல்லவா தாங்கள். தங்களின் தாகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது அடியேனின் கடமை அல்லவா? அதுதானே நியாயம். நாங்க சொல்றத கேளுப்பா. இல்லை, அடியேனை தடுக்காதீர்கள். இதோ சென்று நொடிப்பொழுதில் வந்து விடுகிறேன். தாங்கள் இங்கேயே இருங்கள்.
பரதா, எல்லாம் உன் கருணை. கிணறு இருக்கிறது. ஜலத்தை எப்படி எடுப்பது? சுவாமி, அடியேன் தாசன். சொல்லப்பா, என்ன வேண்டும்? அருகில் ஏதாவது ஊர் இருக்கிறதா? இது எந்த தேசம், எந்த ஸ்தலம் என்று சொல்லி அருள வேண்டும். பார்த்தால் ஸ்ரீ வைஷ்ணவனை போல் தெரிகிறாய். இது எந்த ஸ்தலம் என்று தெரியாதா உனக்கு? அதோ தெரிகிறது பார், புண்ணிய கோடி விமானம். ஒருவேளை அம்பி ஊருக்கு புதியவரோ? இருக்கலாம். அம்பி, இதுதான் காஞ்சியம்பதி சத்தியவிரத சேத்திரம். அதுதான் காஞ்சி வரதராஜின் சேவை சாதிக்கும் புண்ணிய கோடி விமானம். மதியம் நடை சாத்துவதற்குள் வரதனையும் பெருந்தேவி தாயாரையும் சென்று சேவித்துக்கொள். பாருங்கள், போகலாம். இது என்ன ஆச்சரியம்! முதலில் பெருமாயி தாய்க்கு ஜலத்தை பருகக் கொடுக்க வேண்டும். பாவம், தாகத்தால் அவர் நா வறண்டு போயிருக்கும். மற்றதை பிறகு யோசிப்போம். எங்கு சென்றிருப்பார்கள்? இங்குதானே இருந்தார்கள். ஐயா வனராஜரே, பெருமாயி தாயே, தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? தாயே, அடியேன் தங்களின் தாகத்திற்கு ஜலம் கொண்டு வந்து விட்டேன். எங்கிருக்கிறீர்கள்? ஐயா, தாயே, எவ்வளவு கூப்பிட்டும் பதிலே வரவில்லையே. ஒருவேளை இங்கிருந்து புறப்பட்டு போயிருப்பார்களோ? தாயே, இது என்ன மர்மமாக இருக்கிறதே. அங்கே தண்ணீர் எடுக்கச் சென்ற இடத்தில் இதுதான் காஞ்சியம்பதி சத்தியவிரத கஷேத்திரம் என்றார்கள். புண்ணிய கோடி விமானத்தையும் அடியேன் கண்களால் தரிசித்தேன். உடனே இங்கு வந்து பார்த்தால் தெய்வம் போல் வழிகாட்டிய அந்த திவ்ய தம்பதிகளை காணவில்லையே. ஒருவேளை அடியேன் வரவேண்டிய இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பித்து விட்டோம் என்று எண்ணி சென்று விட்டார்களா? சென்றிருக்க வாய்ப்பே இல்லை. ஜலம் கொண்டு வந்து விடுகிறேன், தாங்கள் இங்கேயே இருங்கள் என்று சொல்லிவிட்டுத்தானே போனேன்.
கண்ணுக்கெட்டிய தூரம் வரை அவர்களை எங்கேயும் காணவில்லை. அதிசயமாக இருக்கிறதே. விந்திய மலை காடுகளில் நேற்றிரவு இருந்த அடியேன் இன்றைய காலை பொழுதில் காஞ்சியம்பதியில் இருக்கிறேன். இது எப்படி சாத்தியம்? ஒரே மாயாஜால வித்தையைப் போல் இருக்கிறதே. என்னை சுற்றி என்ன நடக்கிறது? ஏற்கனவே பல நாட்கள் நடந்து விந்திய மலையை அடைந்தோம் நாங்கள். அத்தனை தூரத்தை ஒரு சில பொழுதில் கடப்பது என்பது மனித செயலுக்கு அப்பாற்பட்டதாயிற்றே. அப்படியென்றால் இது தெய்வச் செயல். ஆம், தெய்வச் செயலேதான். ஹே வரதா, தாயே, இது நீங்கள் நடத்திய அற்புதமா? இது நிச்சயம் உங்களது லீலைதான், சந்தேகமே இல்லை. பகவானே, வரதா, எப்படியோ அடியேனை காஞ்சியம்பதி கொண்டு வந்து சேர்த்து விட்டாய். உன் க்ஷேத்திரத்தின் அருகே அழைத்து வந்து விட்டாய். திருக்கச்சி நம்பிகள் உங்களை என் ரக்ஷை என்று சொன்னபடி அடியேனை காத்தருளி விட்டீர்கள். வரதா, நீ சரணாகத வத்சலன் என்பதை பரிபூரணமாக காட்டிவிட்டாய். பெருமாளே, அந்த வேடுவத்தாய்க்கு பருக ஜலம் கொடுக்க முடியாமல் ஆகிவிட்டதே. அதுதான் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. உபகாரம் செய்தவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய முடியாமல் போய்விட்டதே. அவர்கள் எங்கிருந்தாலும் நலமாக சுகமாக இருக்க வேண்டும். அத்தம்பதிகளுக்கு அடியேனுடைய கோடானு கோடி வந்தனங்கள்.